நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க தான் கண்டிப்பாக நமக்கு கூட வேணும், ரொம்ப நமக்கு முக்கியமானவங்க, ரொம்ப அவசியமானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, தேவையானவங்க அப்படின்னு இந்த 6 பேர்லேருந்து ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இதிலிருந்து நான் தூய ஆவியானவரை தேர்ந்தெடுத்தேன். எஸ், ஆண்டவரோட பிள்ளைங்களா நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானவர் தூய ஆவியானவர். இந்த உலகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நமக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவர் இந்த தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்காக இப்போ காத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த ஷேரிங் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுக்காக தூய ஆவியானவரை தேர்ந்தெடுக்கணும்? வை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு கேட்டால், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல் இன் ஆல். தூய ஆவியானவர் எல்லாமும் ஆனவர். ஏன்னா தந்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அமைச்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போன துணையாளர், நமக்காக கொடுத்திருக்கிற தேற்றரவாளர், துணையாளர் தான் தூய ஆவியானவர். அதனால தூய ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஆண்டவர் தந்தை இறைவனும் இருப்பார், ஜீசஸ் கிரைஸ்டும் அந்த இடத்துல இருப்பார். அதே போல தூய ஆவியானவர் மாதா அம்மாவினுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு நாம பார்க்குறோம். தூய ஆவியானவருடைய பத்தினி மாதா அம்மா. மம்மா மேரி இஸ் a bride of the Holy Spirit. அதனால கண்டிப்பா தூய ஆவியானவர் இருக்கிற இடத்துல மாதா அம்மா இருப்பாங்க. மாதா அம்மா இருக்கிற இடத்துல எல்லா புனிதர்களும் வானதூதர்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள தான் குவீன் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், குவீன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அண்ட் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மாதா அம்மா அனைத்து வானதூதர்கள், அனைத்து புனிதர்களின் ராக்கினி, எல்லாத்துக்குமே அரசியா இருக்கிற மாதா அம்மா. மாதா அம்மா இருக்கிற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. அதனால தான் தூய ஆவியானவர் இருக்கும்போது தந்தை இறைவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மாதா அம்மா, புனிதர்கள், வானதூதர்கள், அனைத்து விண்ணக சேனைகளுமே நம்ம கூட இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தூய ஆவியானவரை நான் தேர்ந்தெடுத்தேன்.